ரமேஷ் நான் அங்கே போய் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டேங்க் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தாய் மாமா. அண்ட் நமக்கு செகண்ட் சேனல் இருக்குது, தயவு செஞ்சு அதை போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதில் 1000+ சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நான் நார்மலாக வீடியோ போட முடியும். ஸோ தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதில் டோட்டலாக தனி வீடியோ, அதுலேயுமே நான் டோட்டலாக தனி வீடியோ போடுறேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகேடா. இதோடைய குட்டியாக ஒரு இன்ட்ரோ பாட்டு ஸ்டேட்டஸ் ஸ்டோரி குழப்பம். இன்ட்ரோ என்னென்னா, உங்கள் நேம் வந்து வயன், உங்களுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பொண்ணு நேம் லைரா, இன்னொரு பொண்ணு நேம் ரெமி. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக தாங்க வந்து பிடிக்கும்னா சீக்ரெட்டாக வந்து க்ரஷ், அவ்வளோ அழகாக இருக்கார். அவரை போய் பிடிக்காம யாராச்சும் இருக்க முடியுமா? க்ரஷ்ஷு சீக்ரெட்டாக வந்து யாராவது லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். தாயங்குமே உங்களை பிடிக்கும், அவருமே உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் 2 பேரும் சொல்லிக்கிட்டு தான் இல்லை. 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கவும் மாட்டீங்க, நார்மலாக இருப்பீங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னே தெரியாது. நாங்கள் லவ் பண்ணுறது சுத்தம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் லவ் பண்ணுறது மட்டும் ரெமி லைராக்கு தெரியும். அவ்வளோதாண்டா இன்ட்ரோ. ஸ்டேட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் காலேஜ்க்கு கிளம்பி சாப்பிட்றதுக்காக வந்து பிளேட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க. வெளியில் ரெமியும் லைராவும் நின்றுட்டுருக்காங்க உங்களுக்கு வெயிட் பண்ணிவிட்டு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் என்ன ஆனாலும் புயலே வந்து வீடே பறந்தாலும் தின்னுட்டு தான் வெளியே வருவீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்களா, ரெமி லைராவும் ஏதோ சுடுதண்ணியில் வந்து காலை விட்ட மறுபடியும் குதிச்சுட்டே இருக்காங்க. லேட் ஆகுது இல்லையா, அதனால தான். எப்படியே வருவேன்னு கேட்டுட்ருக்கும் போது உங்கள் அம்மா வந்து அப்படியே வெளில பார்த்துட்டு, ஏன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க, உள்ளே வர வேண்டியதானே, இங்கே நின்றுட்டுருக்கிறதுக்குள்ளே வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவங்க 2 பேரும் தான், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஆன்ட்டின்னு சொல்லுவாங்க. வந்து 2 வாய் சாப்பிட்டு போங்கம்மா. இல்லை ஆன்ட்டி, நாங்கள் வீட்லேயே சாப்பிட்டு தான் வந்தோம். இப்போ என்ன சாப்பிட்டா என்ன, அவள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே தானே நின்றுட்டுருப்பீங்க, அதுக்கு ஒரு 2 வாய் கொஞ்சமாக சாப்பிட்டு போகிறது. இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, இல்லை பரவாயில்ல ஆன்ட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைரா சொல்லுவாள். ஸோ ரெமிக்கு மட்டும் சாப்பாடு ஸ்மெல் வந்துட்டுருக்குமா. ஸோ அவன் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்ருப்பான். சரி என்ன குழம்பு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெமி அப்படியே கேட்பாலாம். ஐயோ இப்போ தான் வேணாம்னா என்ன குழம்பா இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைரா திரும்பி பார்க்கறதுக்குள்ளே உங்கள் அம்மானா கறி குழம்புமா, சிக்கன் சமைச்சிருக்கோம். சிக்கனா? அப்போது நீங்கள் இவ்வளோ கம்பல் பண்ணி கூப்பிட்றீங்க, வரதில்ல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக் அப்படியே ஸ்டெப்ஸ்லேயே கழட்டி வச்சுட்டா உள்ளே வந்துடுறான். எங்கள் அம்மா அப்படியே சிரிச்சிட்டே வந்து பார்த்துட்ருக்காங்க. சரி அவளே போயிட்டா, நான் மட்டும் ஏன் இங்கே நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைராவும் பேக்கை கழட்டி வச்சுட்டு அவளும் வந்து சாப்பிடுவா. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. லைரா கூட கொஞ்சமாக வச்சுட்டு ஐயோ வயிறு ஃபுல்லாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கா. அவள் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ரெமினா காலையில் சாப்பிடாத மாதிரி அப்படி சாப்பிட்றா. நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டே முடிச்சிருப்பீங்க. ஐயோ கடவுளே, நான் சாப்பிட்ற வரைக்கும் இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இவ சாப்பிட்றதுக்கு நான் தான் வெயிட் பண்ணும் போல். நீ நின்றுட்டுருப்பீங்களா, அப்போ தான் வந்து தேங் மறந்து கீழே இறங்கி வருவார். அவர் அப்போ தான் தூங்கியே எழுந்திரிச்சு வராரு. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு பார்த்துட்ருக்கீங்க. தேங் உங்களை பார்த்தா லைட்டாக அப்படியே ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். உங்கள் அம்மா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. என்னடா ஐயோ நீ ஏன் இப்படி வர, குளிச்சுட்டு வரணும் கூட ஒரு இது கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனோன்னா, இல்லை 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 நான் குளிக்க தான் போகிறேன், எனக்கு ஒரு ஒன்று தோணுச்சு, அதான் கேட்க கீழே வந்தேன். என்ன தோணுச்சு? பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்கன்னே, பார்த்துட்டிங்களா? பாருடா. ஆ இதெல்லாம் ஆர்வம் வருதா என் தம்பிக்கு? அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு ஈவினிங் வயன் வந்து காலேஜ் முடிச்சு வரட்டும், சேர்ந்து எல்லோரும் ஃபேமிலியாக பேசுவோம். எதுக்கு வயன் அப்படின்னு சொல்லிட்டு ரெமி கேட்பாலாம். லைரா வந்து அவள் வாயை மூடிட்டு, இப்போ என்ன அவங்க ஃபேமிலி விஷயத்துக்குள்ள நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு லைரா சொல்லுவாள். நீங்கண்ணா இதே அவங்க ஃபேமிலியா, இப்படி பாவி பிரித்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காதை பிடிச்சி திருவுவீங்க. ஐயோ சரி சரி வலிக்குதே, அடியே வலிக்கிற மாதிரி திருகுடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விடுவாளா. வலிக்கணும் தாண்டி திருகினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஐயோ 17 வயசாகுது வாயின் உனக்கு, ஆனால் இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு. இதை நான் உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ? கல்யாணமா? எனக்கெல்லாம் கல்யாணம் வேணாம், நான்லாம் காலம் முழுக்க சிங்கிளாகவே இருப்பேன். சிங்கிளாகவே இருந்து ஏன் உயிர் எடுக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெமி வந்து சொல்லுவாராம். நான் எங்கடி உன் உயிர் எடுக்கிறேன், நீ தாண்டி ஏன் உயிர் எடுக்கிற, வா வா லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுப்பீங்க. இருன்னு கடைசி வயசு சாப்பாடே வாயில் வச்சுட்டு அப்படியே வரல போட்டு சப்பு சப்புன்னு சப்பிட்டு வந்துட்டு இருப்பா. சி மறுபடியும் போய் கையை கழட்டு வாடி.
கை க்ளீனாக தாண்டி இருக்குது, தண்ணியும் சலைவாவும் ஒன்றும் இல்லவா அப்படிங்கிற மாதிரி லுக்கு விடுறான். நீங்கள் வந்து ஒரு குறுக்கிலே ஒரு மிதி மிதிச்சுட்டு போ போ போய் கை கழுவிட்டோம் அப்படின்னு அவளை அடித்து பத்துறீங்க. அவனும் போயிட்டு ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே காலேஜ் நடந்து போயிட்டுருப்பீங்க. உங்கள் அம்மா அப்படியே சிரிச்சிட்டு சின்ன பிள்ளைங்களாவே இருக்காங்க அப்படின்னு ஒரு சைப் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. உங்களுக்கு காலேஜ் இன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக போயிருக்கும். நீங்கள் எப்போ போல் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ரெமிலைரா உங்கள் வீட்டுக்கு அமுச்சு விட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவீங்களா? உங்கள் அம்மாலாம் உள்ள உட்காந்துருப்பாங்க. எல்லோரும் அப்படியே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னடா இது, நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் உட்கார மாட்டாங்களே அப்படின்னு உள்ள போவீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வாடி உனக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங், வந்து உட்காருக்கிட்ட. எனக்கா? ஏன் ஏதாச்சும் செஞ்சு வச்சுருக்கீங்களா என்ன? எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறுனே இருப்பியா அவன், வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உட்கார வைப்பாங்க. மா என்னம்மா டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேனே. இது கேட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுது. சரி சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்னு. டேங்குமே வந்து உங்கள் அக்கா ஃபேஸ் தான் பார்த்துச்சு, உங்கள் அம்மா ஃபேஸ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. என்ன அப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான், நான் வயனுக்கும் டேங்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். எதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஒரு ரியாக்ஷன் தருவார் பாருங்க. அவர் விட்டால் அப்படியே ஷாக்கில் மயங்கி விழுந்துருவார் போல், அப்படி ஒரு ரியாக்ஷன் தராரு. என்ன ஆச்சு, எதுக்கு, அவனுக்கு என்ன வயசாகுது இவளுக்கு என்ன வயசாகுது, எங்கள் வாயை மூட்டுறீங்களா கொஞ்சம்? நான் முடிக்கிறேம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே பார்த்துட்ருப்பாரு. நம்ம டேங்கோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு நான் போனேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஜாதகத்தில் ஒரு கண்டம் இருக்குது, ரத்த சம்மந்தப்பட்ட யாரையாச்சும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரத்த சம்மந்தப்பட்ட யாராச்சுமா? அப்போ வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படி. ஏன் ஒயனை என் புள்ள தான் கிடச்சாலாம் உனக்கு? இங்கே பாருங்க, இவளுக்கு இருக்கிற அத்தை பொண்ணு மாமா பொண்ணுங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இவன் மட்டும் தான் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கான். ரத்த சொந்தத்தில் வேற யார் இருக்கா? யாருமே இல்லை. அப்படியே இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு ஏன் ஒயனே இருக்காளே, அவளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. லூசு மாதிரி பேசாது. அவளுக்கு என்ன வயசாகுது இவனுக்கு என்ன வயசாகுது, ஏன் இப்போ வயசு வயசுன்னு அதையே போட்டு அழுதுட்ருக்கீங்க? அவர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இயர்ஸில் டிவோர்ஸ் பண்ணாலும் பரவாயில்லனே சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பெஸ்ட்டு, ஏன் அங்கே எங்கன்னு சொல்லிட்டு யார் யார் இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு வயனுக்கே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துல டிவோர்ஸ் பண்ணிட்டு போட்டோம், அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் அப்பா வந்து அப்படியே பார்க்குறாரு. இவன் உன் தம்பிக்காக என் பொண்ணு வாழ்க்கையை ஆனால் பலி கொடுக்க முடியாது, நான் அவளை என்ன கொல்லவா சொல்கிறேன், கல்யாணம் தானே பண்ணி வைக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சண்டை போடுறாங்க. நீங்கள் என்ன, ஐ இது நல்லா இருக்கே, 2 வருஷமா அப்படியே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று சிச்சி சிச்சி டிவோர்ஸ் என்ன பேசுகிறாங்க இவங்க. அதெல்லாம் அப்படியே கல்யாணம் ஆனோன்னு பார்த்துக்கலாம். அப்படியே டேங் மாமாவை என் காதலில் விழுக வச்சு, அவரை காதலில் விழுக வச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக வந்து உங்களுக்கு நீங்களே புலம்பிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரில. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம், ஹாப்பியாக வாழலாம், 2 வருஷத்தில் இவரை சேஞ்ச் பண்ண முடியாதா, 2 வருஷத்தில் காதல் வர வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே யோசிச்சுட்டு இருக்க டைமில் இந்த சைட் டேங்னா நல்ல சான்ஸாக இருக்கே இது, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலை பார்க்குறாரு. ரொம்ப நன்றிப்பா. கடைசியில் நான் ஆசைப்படுறது நடக்க போகுது. 2 வருஷம் அப்படியே 1 வருஷம்தான் இருந்தாலும் ஒரு வருஷத்தில் வயனை லவ் பண்ண வைக்க முடியாதா? நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டனாலே போதும், ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா என்ன ஆனாலும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி நினச்சிட்ருக்கீங்க. அப்புறம் என்ன, அவங்க சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. உங்கள் அம்மா பேச்செல்லாம் அப்படியே உங்கள் அப்பாவால் மீறிட முடியாது. உங்கள் அப்பா வாயடக்கி உங்கள் அம்மா வந்து ஓகே சொல்ல வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, என்னோட தம்பிக்கு வந்து இதுக்கு மேலே நான் கேட்டதை நடக்கிறத பார்க்க முடியாது. கண்டோன்னு சொன்னோன்னே மூச்சே நின்றுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லுவாங்க. உங்கள் அப்பானா அப்படியே சைடில், அப்புறம் எப்படி இப்போ உயிரோடு இருக்கியா? இங்கே பாருங்கங்க, புருஷன்னு பார்க்குறேன், தலைவாணி எடுத்து மூஞ்சி நம்பிக்கை கொண்டு பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியாதா? ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கமெண்ட் அடிச்சுட்டே இருக்க வேண்டியது. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் கை வச்சு திரும்புவாங்களா, உங்களுக்கு அப்படியே சிரிப்பாக வந்திருக்கும். அப்படியே சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. என்ன சிரிப்பு உனக்கு, உனக்கு மூஞ்சி நம்பிக்கணுமா? என்னம்மா சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையை கொண்டு நின்றுட்டுருப்பீங்களா? அதான் கண்டோன்னு சொன்னோன்னே எனக்கு மனசே கேட்கல.
இதுக்கு மேலே என் தம்பிக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சாகணும். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணாதானே ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்து சீக்கிரமாக இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும். அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ எத்தனை முடிவு தாம்மா எடுப்ப? இங்கே பாருங்க, என்ன தலைவாணி வேணுமா? இல்லை இல்லை, நான் மூடிட்டே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து வாயில் கையை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. உங்கள் அம்மானா அப்படியே அவங்க சேலையிலேருந்து ஏதோ எடுக்கிறாங்க. என்னது இது, மந்திரிச்சு கயிறா என்ன? ஏன் மஞ்ச கயிறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்களா? உங்கள் அம்மானா அதான் இந்த இது அம்மனோட கழுத்தில் இந்த கயிறு, அவர் தான் இதை வந்து பூஜை பண்ணி கொடுத்தாரு. தேங்காய் அக்கா சொல்கிறத கேட்பல்ல, கட்டுறாத அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. தேங்க இதுக்காக தானே ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாரு. வேகமாக அப்படியே வந்து கையிலேருந்து வாங்கி கட்டிடுறாரு. நீங்கள் எதுவும் அப்படியே வந்து லைக் ஏற்று பேசுகிற மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது, ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யோசிக்க கூட சான்ஸ் கொடுக்காதான்னு நினச்சிட்டு அப்படியே டக்குன்னு கட்டியிருப்பாரு. நீங்கள் வா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் அப்பானா என்னமோ பண்ணுங்க, நான் சொன்னால் கேட்கவா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா சைடு அப்படியே திரும்பி பாருங்கள், என் தம்பி மாதிரி இருக்கணும். அவள் ஏதாச்சும் ஒரு வார்த்தை என்னை எடுத்து பேசினானா கல்யாணம் வேண்டான்னானா ஒரு வார்த்தை கூட அவன் வாயிலேருந்து வரல. நான் சொன்னதை அப்படியே கேட்டு தாலி கட்டுறான் பாருங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே கிச்சனுக்கு போயிடுவாங்க. நீங்கள் அப்போ எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா, என் புருஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே கேஷுவலாக இருக்கீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே காலேஜ் கிளம்பி போவீங்களா? நீங்கள் அப்படியே தாலியை காமிச்சிட்டே போகிறீங்க. வெளில வந்து ரெமியில் யாராவது வெயிட் பண்ணுவாங்க, அவங்க வந்து பார்த்துடுறாங்க அதை. என்னடி இவ மாட்டு கட்டுற மாதிரி கயிறு கட்டிட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கறதுக்குள்ள உங்கள் அம்மா பின்னாடி வந்து உங்கள் தலையிலே ஒரு போடு போட்டு இப்படியே காட்டு போயிட்டு ஊர்லலாம் அப்படியே போஸ்ட் அடிச்சு விட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு என் தாய்மாமா கூடன்னு சொல்லிட்டு. நானே வந்து கிராண்டாக கல்யாணம் வைக்கக்கூடாது, சும்மா இருக்கிறது கல்யாணம் தானே சொல்லிட்டு தாலியை மட்டும் கட்ட சொன்னா நீ அப்படியே ஊருக்கு அப்படியே காமிச்சிட்டே போகிற, யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கயிறு உள்ளே போடுவாங்க. நீங்களும் அப்படியே உள்ளே போட்டுட்டு சரிம்மா அப்படின்னு பார்ப்பீங்களா? ரெமி டைலாக் தெரிஞ்சிடுச்சு, பார்த்துட்டாளுங்களே சொன்னோன்னே எல்லாம் என் தலையெழுத்து, போ போ என்கிட்டயே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. நீங்களும் அப்படியே போய் நிற்பீங்களா? என்னடி அது, கையில் கயிறு கட்டி பார்த்துருக்கேன், அதில் கை கட்டி பார்த்துருக்கேன், இதில் கயிறு கட்டி பார்த்துருக்கேன், நீ என்ன கழுத்தை கட்டி நிற்கிற? கழுத்தில் கயிறு கட்டி நீ பார்த்ததே இல்லைல்ல? இல்லை மாப்பிள்ள, உனக்கு 18 வயசே ஆகலடி. அது என்ன மஞ்சக்கயிறு யாரு கட்டினா? என் மாமா தான் கட்டினா. ஐயோ இவ வேற வைக்கப்படுறாள், இந்த கருமத்தை வேற என்னால் பார்க்க முடியலே, கடவுளே இதுக்கு நீ என்னை கொன்றேன் அப்படின்னு சொல்கிறான் அவ. நீங்களா நான் வேணா கொல்லட்டுமா? இல்லை இல்லை வேணாம் வேணாம், என்னாச்சு அப்படின்னாலும் நீங்கள் நடந்ததெல்லாம் அப்படியே சொல்கிறீங்க. அவங்க 2 பேரும் மாப்பிள்ள வாழ்க்கை தாண்டி உனக்கு, நீ நினச்சது அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு பத்தியா கடவுளுக்கு கூட என் ஆசை தான் பிடிச்சிருக்கு, ஒத்து நீ 1.5 வருஷம்தான், அதுக்கப்புறம் டிவோர்ஸ்ன்னு சொல்கிறான் என்ன பண்ணுவேன்? நான் அதுக்குள்ளே அவனை லவ் பண்ண வச்சுடுவேன் மேன். உன்னால் முடியலன்னா என்ன மேன் பண்ணுவேன் நீ? அதெல்லாம் முடியும், என்னால் முடியாத ஏதாச்சும் இருக்கா என்ன? கல்யாணமே பண்ணிட்டேன், நீயே அவள் பண்ண அதுவாக வந்தது, அந்த மாதிரி அதுவாகவே வரும்டி காதல். ரைட்டு, நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காலேஜுக்கு போயிருப்பீங்க. ஒரு ஃபியூ டேஸ் நார்மலாக போயிருக்கோம். இந்த ஃபியூ டேஸ் வந்து நீங்கள் உங்கள் ரூமில் டேங் உங்கள் ரூமில் தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சா கல்யாணம் மட்டும்தான் ஆச்சு, மற்றபடி நார்மலாக இருக்கீங்க, எப்படி இருக்கோ அந்த மாதிரியே இருக்கீங்க. ஐயோ இப்படியே போனா நான் எப்படி டேங் என் மேலே காதலில் விழுக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, ஏதாச்சும் பண்ணலாமா, என்ன பண்ணுறது, இந்த மரமண்டிக்கு ஐடியாவே எட்ட மாட்டுதே அப்படின்னு சொல்லி தலையை சொரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து டின்னர் சாப்பிட்டே தான் பண்ணிகிட்ருப்பீங்களா? உங்கள் அம்மாவும் எனக்கு ஏதோ தப்பாகவே இருக்குவேன். என்ன தப்பாக இருக்குது? இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இருக்க வேண்டிய மாதிரி இருந்தால் தான் அந்த கண்டம் போகுமோ? என் அம்மா என் வலிக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிமிந்து பார்க்குறீங்க. நம்ம நினச்சாலும் தன்னால நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படிதாம்மா இருக்கும், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அது எப்படி கல்யாணம் மட்டும் பண்ணால் எப்படி கண்ட போகும்? இருக்க வேண்டிய மாதிரி இருந்தால் தானே கண்ட போகும். ஆமாம் 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 ஆமாம், நீ ஒரு ரூமில் தாங்க ஒரு ரூம்லையா? சச்ச 2 பேரும் ஒரே ரூமில் தான் தூங்குறீங்க. ஒரு புருஷன் பொண்ணாடியே இருக்க கற்றுக்கோங்க, 1 வருஷத்துக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்கள் 2 பேர்த்தையும் ஒரே ரூமில் வந்து தங்க சொல்லிடுறாங்க. உங்களுக்கும் டேங்க்னா ஜாலியாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அங்கே போகிறீங்க. ஸோ கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. பார்த்துட்டு தாங்கோட ரூம் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. கடைசியாக எப்போ வந்தது
என்ன ஒரு மாதத்துக்கு முன்னாடி காஃபி குடிக்க வந்திருப்பேனா, காஃபி கொடுக்க வந்திருப்பேனா, அதுதான். நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பீங்களா. பெட்டில் வந்து நிறைய கிளாத்ஸ்லாம் இருக்குது, அப்படியே அவரோட உள்ளாரையும் அங்கே தான் இருக்குது. என் மாமாவோட தெட்டி. வேணாம் 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 வேணாம், எடுத்துறாரு எடுத்துறாரு எடுத்துறாரு. அவர் வந்துட்டாருன்னா அவ்வளோதான். அது மட்டும் எடுக்கிறது பார்த்தாருன்னா அவருக்கும் எம்பாரசிங்காக போயிடும், எனக்கும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். எடுத்துறாதான் உங்கள் கை அங்கேயே போகுது. அதுக்குள்ளே தாங்க உள்ளாந்துருப்பாரு. நீங்கள் எப்படி டக்குன்னு திரும்பிட்டு வாங்க மாமா. என்ன தூங்கலையா? லேட் ஆச்சுல, வா தூங்கலாம். ஆ ஆ சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்றுட்டுருப்பீங்களா. அவர் வந்து அவர் பாட்டுக்கு படுத்துடுறாரு. அந்த கிளாத்ஸ்லாம் எடுத்து ஒரு சைடில் வந்து வச்சுட்டு, அந்த துணிலாம் அது ஃபோல்ட் பண்ண வேண்டியது. நான் பார்த்துக்கிறேன், நீ வா. என்ன ஏதோ மேட்ரு பண்ண கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிட்ட வந்து நின்றுட்டுருப்பீங்களா. நீங்கள் தூங்குங்க, எனக்கு இப்போ தூக்கம் வரல, நான் கொஞ்ச நேரத்தில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய் தான் சொல்லுது, உங்கள் மனசு தான் அடி பாவி ஓயன் அவனே கூப்பிட்றான். சான்ஸை மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் அடிச்சுக்காத குறையாக பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்திருப்பாரு. நீங்களும் வந்துட்டு இப்போ வந்து நான் வரலன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் படுத்தா நல்லாவே இருக்காது, கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணுறீங்க. நோட்ஸ் எடுத்ததெல்லாம் திரும்ப திரும்ப பார்க்குறீங்க, திரும்ப உள்ளே வைக்கிறீங்க. ஃபோன் எடுக்கிறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, உள்ளே வைக்கிறீங்க. அப்படியே இருந்துட்டுருப்பீங்க. டாங்கன்னா திரும்பி பார்க்குறாரு. எப்போ தாண்டி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்ப்பாரா. நீங்கள் வந்து குனிஞ்சமா நின்றுட்டுருப்பீங்க. ஸோ உங்களோட பின்னாடி ஷேப் அப்படியே அழகாக தெரியுமா. அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக மூடாகுது. ஐயோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது தாங்க, என் பொண்டாட்டி தானே, பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கன்னா சரி தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தான் போவீங்களா. அதுக்குள்ளே அவரே ஒயன் அப்படின்னு கூப்பிட்டாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்க மாமா. இங்கே வா. இல்லை சரி சரி இதுக்கு மேலே இல்லைன்னு சொன்னால் ரிக்ரெட்லேயே நானே முட்டிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி ஸ்டெப் எடுத்து போவீங்களா. இங்கே வாடி. வந்துட்டேனே கிட்ட அப்படின்னா நீங்கள் அப்படியே பெட்டில் ஏறி உட்காருவீங்க. இன்னும் கிட்ட அப்படிம்பாரு. உங்களுக்கு அப்படியே வெக்கம் மூஞ்சி உள்ள செவக்குது. காட்டிக்காத 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ரெண்டு கொஞ்சம் கிட்ட போவீங்க. உங்களோட கையும் அவரோட கையும் உரசுது. இன்னும் கொஞ்சம் கிட்ட. நான் கிட்டத்தட்ட உரசிட்டு இருக்கோம், இதுக்கு மேலே எங்கள் கிட்ட வருது. ரைட்டு கேட்டுட்டாளா. எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கினா நல்லா தூக்கம் வரும்னு தோணுது, வேற ஒன்றும் இல்லை. வேணான்னா விடணுன்னு இல்லை டயர்டாக இருக்கான். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு படுப்பீங்க. அவர் தான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு உங்களை புளியிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் பண்ண ஹக்கில் உங்கள் உடம்பு ஃபுல்லாக அவரோட உடம்பு மேலே பட்டு ஒரு மாதிரி உங்களோட ஒரு பீஸும் அவர் மேலே அப்படியே அழுத்துது. அவருக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி நல்லா மூடாகும். உங்களை அப்படியே டைட்டாக கட்டி பிடிக்கிறாரு. நீங்களும் அப்படியே வெக்கத்தில் நல்லா இழுத்து கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே அப்படியே உங்கள் கழுத்துலேயே மூச்சு விட்டுட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மூச்சு விட விட ஒரு மாதிரி ஒட்டமெல்லாம் சிரிக்கிற மாதிரி பண்ணுது. அவருக்குமே நல்லா இருக்கும். அப்படியே கீழே பெருசாக இருக்குது. அதனால் அப்படியே அதை ஒரு மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே நீங்கள் இன்னும் அவரை கட்டிப்பிடிச்சிக்கிறீங்க. ஐயோ நம்ம நினச்சதை விட எல்லாமே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட காலர் போன் கிட்ட தான் அவங்க மூஞ்சி வச்சுருப்பீங்க. இன்னும் அப்படியே இருத்தி கட்டி பிடிச்சிட்டு அவங்க ஃபேஸை இன்னும் அப்படியே உங்க தள்ளுறீங்க. அவருக்குன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து லைட்டாக கடிக்கிறாரு. அவருக்கு நீங்கள் டச் பண்ணி இன்னும் ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ அவரோட உங்கள் முதுகுக்கிட்ட ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அந்த கையை அப்படியே இழுத்துட்டே வந்து கிட்ட கொண்டு வராரு. உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரியாகுது. தான் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு தப்பு தப்பு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, இவ பாட்டுக்கு தட்டி விட்டானா மனசு கஷ்டமாக போயிடும், கண்ட்ரோல் பண்ணிடா டேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கையை வந்து இருந்த பெஸ்கே பழைய பெஸ்கே கொண்டு போயிருப்பாரு. நீங்களும் வந்து என்ன எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஏதாச்சும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா மனுஷன் தூங்கிட்டாரு. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே. சரி நம்மளும் தூங்குவோம் அப்படின்னு நீங்களும் தூங்கியிருப்பீங்க. அப்படியே டேஸ் தான் போயிருக்கும். உங்கள் அம்மா உங்களை போட்டு பாடாப்படுத்திருப்பாங்க, அங்கே போங்க இங்கே போங்க இதில் போங்க அதில் போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அப்படியே வெளில போயிட்டுருப்பீங்க. இந்த ஒரு 3 டேஸ் போயிருக்கோம். 3 டேஸுமே நீங்கள் 2 பேரும் வெளில போயிருப்பீங்க.
ஸோ இன்னைக்கு 2 பேரையும் வந்து லீவ் போட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். மூஞ்சி பார்த்துட்டு சாப்பிட கிட்ட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் கிட்டேயே உட்காந்துக்கிட்டுமா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. வந்து உட்காடி, உன்னை யார் அங்கே போய் உட்கார சொன்னா? ஆ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பிளாங்காக பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா ஒரு செகண்ட் உங்களுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை ஃபிலிங் தான் வந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக டீனு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க வர. என்னாச்சு வந்து உட்காரு. ஆ ஆ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட போய் உட்காருவீங்களா? அப்படியே வந்து ஆர்டர்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆப்போசிட்டில் வந்து ஏ வயனு என்னடி பண்ணுறீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு. நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களோட ஸ்கூல்மேட் வந்து ஒரு 3 பசங்க வந்திருக்காங்க. ஏய் ஜாக் நீயா? அவங்க 2 பேரும் வா உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? மேடம் 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷம் ஆச்சுண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. அவங்க 2 பேரும் அவங்க 3 பேருமே அப்படியே பேசுவாங்க உங்ககிட்ட. நீங்களும் வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. என்னை சைடு டேங்க் தான் அப்படியே வயிறு எரியுது. யார் இவனுங்க? வயனுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? சொன்னதே இல்லை என்கிட்ட. இவ பேசி நான் பார்த்ததே இல்லையே. இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைச்சிட்டே பார்க்குறாரு. நீங்கண்ணா ஜாலியாக இருக்க, என்ன கமிட் ஆகிட்டே இல்லையா? நான் உன்னதான்ப்பா நினச்சிட்ருக்கேன்ப்பா, உருட்டு உருட்டு நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ டேங் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்னும் சிங்கிளாக தான் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு ஏதாச்சும் ஃப்ளர்ட் பண்ணிட போகிறாங்க. ப்ளஸ் நீங்கள் வேறு உங்களோட தாய் மாமான் தானே வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. கொஞ்சம் பாய் ஃப்ரெண்ட்னாச்சும் நினச்சிக்கிட்டும், ஹஸ்பண்ட்னு தெரியட்டுங்கிற மாதிரி அவர் உங்களை வேகமாக லைட்டாக வந்து கிட்ட இழுப்பார். தைஸை பிடிச்சி உங்கள் தைஸை கை வச்சு லைட்டாக ரப் பண்ணுவாரா? அது அதில் ஒரு பையன் பார்த்துட்டு யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா? நீங்களும் வந்துட்டு ஐயோ வேணாம், கல்யாணம் ஆச்சுன்னு யாருக்கும் அம்மா தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல வருவீங்களா? நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வரதை பார்த்து உங்களை ஒரு முறை விட்டுட்டு டேங் வந்துட்டு ஷீஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாரா? அடப்பாவி இல்லைடா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியாக்ஷன் தருவீங்க. ஒய்ஃபா? அடி பாவி, ஒயன் கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? அதுவும் காலேஜ் படிக்கும் போதேவா? நான் தான் புருஷனா வேணா நின்றுட்டு இருந்தேன். கடைசியில் நீ ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிட்ட பார்த்தியா? மனசு வருத்தம்ப்பா எனக்கு அப்படின்னு உங்களுக்கு சிரிப்பாக ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃபன்னியாக வந்து பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரியே நீங்களும் எடுத்துகிட்டு வேணா 2வது புருஷனா வரையா? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைப்பா. வயன் மாதிரி ஒரு அழகிக்கு 2வது புருஷனா அது என்ன பிரச்சனை இருக்க போகுது? இதை கேட்டோன்னே அப்படியே டாங்கு தலை கேடுது கோவம். அவர் வந்துட்டு எனக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இருப்பாரா? இருங்க பேசிகிட்டு இருக்கேன்ல கிளம்பலான்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படி எடுத்துகிட்டு போவார். சரி பாய்டா. என்னடியே ஹக்கு கூட கொடுக்காம போகிற? ஹக்காவது மயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சவுண்டாகவே சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவார். ரைட்டுப்பா, உன் புருஷனுக்கு புகையுது போல, போயிட்டு வீட்டில் போய் தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கத்திட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. நீங்களும் வந்துட்டு புகையுதா? ஏய் மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரியே அப்படியே பார்ப்பீங்களா அவரை? அவர் அப்படியே முறைப்பார். அவ்வளோதான், அவங்க டோனே இறங்கிருச்சு. என்னாச்சு, ஏன் முறைக்கிறான் என்ன? நான் என்ன தப்பா பண்ணேன் என்ன முறைக்கிறதுக்கு? அப்படி நீங்கள் முழிச்சு பார்த்துட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் உங்களை வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிருப்பார். ட்ரைவ் பண்ணும்போது ஃபுல்லாக அப்படியே அமைதியாக வந்திருப்பார். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பீங்க. தொலைன்னு அவர் வந்து ஒன்று சிரிச்சிட்டே வந்து கேட்டுகிட்டு வந்துட்டுருப்பாரு. இப்போ நீங்களும் அமைதியாக பாவமாக ஃபேஸ் வச்சுட்டு வந்திருப்பீங்க. அவர் அப்படியே முறைச்சிட்டே வந்து சைலண்ட்டாக வந்திருப்பார். ஸோ வீட்டில் இறங்கினோன்னா உங்களை அப்படியே தரன்னு உள்ளே இழுத்துட்டு வராரு. நீங்களும் என்னாச்சு, ஏன் அப்படி இழுக்கிறீங்க, நான் என்ன பண்ணேன், ஏன் முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அதில் வந்து பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை. ஸோ வீட்டில் லைட்டும் வந்து போடல. இது ஒரு நைட் டைம் தான். ஆக்சுவலாக ஈவினிங் தான் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ உள்ளே யாருமே இல்லைன்னு பார்த்துட்டு வீட்டில் யாரும் இல்லை, வெளில போகல அப்படின்னு சொல்லிட்டு டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு உங்களை பிடிச்சி உள்ள டக்குன்னு எதிர்ப்பாரா? நீங்கள் வேகமாக வந்து நின்றுட்டு என்ன ஆச்சு, என்ன ஆகலை, யார் அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் அப்படியே லாக் பண்ணிட்டே கேட்பாரு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் அப்படியே பொறுமையாக ஸ்டெப்ஸை முன்னாடி எடுத்து எடுத்து வைப்பார். நீங்கள் அவர் எடுத்து வைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு பயமாக இருக்கும். நீங்கள் பின்னாடி ஸ்டெப்ஸ் எடுத்து எடுத்து வைக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியாமல் எப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்போவுமே இருந்துட்டு தான்ப்பா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் வச்சுக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? எனக்கு தெரிஞ்சுட்டு தான் வச்சுக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படி கிட்ட இழுப்பார். நான் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்க வரதுக்குள்ளே முறைப்பார் பாதியிலே. நீங்களும்
புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? எப்படி எப்படி செகண்ட் ஹஸ்பண்ட் கேட்குதுல்ல உனக்கு அப்படின்னோட நீங்களும் வந்துட்டு இவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம தான் லவ் பண்ணுறோம், இவனா லவ் பண்ணுறான். இதே லவ் பண்ணுற மாதிரியே பேசானே நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் 2வது புருஷன் வச்சுப்பேன், 3வது புருஷன் கூட வச்சுப்பேன். உங்களை வச்சுக்கிட்டே கூட இன்னொரு பையனை வச்சுப்பேன். நம்மளுக்கு தான் அப்படியே டிவோர்ஸ் ஆக போதில்ல. இப்போ நான் வச்சுக்கிட்டா என்ன, அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன அப்படின்னா அவருக்கு டக்குன்னு கோவம் வந்திருக்கும். அப்படியே உங்கள் நெக்கை பிடிச்சிக்கிட்டு எடுத்து லிப்ஸை போட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சு முழிச்சு பார்க்குறீங்க. ஒரே அவர் ரொம்ப நேரமாக முத்து கொடுத்துட்ருப்பாரு. நீங்கள் தள்ளி விடுறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவங்களால முடியல. அப்படியே அந்த மொத்தத்தில் நீங்கள் அப்படியே உருகுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அவர் ஷர்ட்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கீங்க. அவர் பண்ண கிஸ்லேயே உங்கள் பேலன்ஸ்லாம் அப்படியே போகுது. அவர் பண்ண கிஸ்ஸில் மெல்ட் ஆகி உங்களுக்கு அப்படியே நிற்கவே முடியல. அவர் உங்களை அப்படியே கிட்ட பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. நீங்கள் அவர் மேலே அப்படியே சாய்வீங்களா? அவர் அப்படியே உங்களோட பின்னாடி அப்படியே 2 கையால் அப்படியே பிடிச்சிட்டு இன்னும் கிட்டே இருப்பார். நீங்கள் அதுக்கு ஒரு மாதிரியாக சவுண்ட் விட்டுட்டே வந்து கிட்டே போவீங்க. அவர் அப்படியே கிஸ்ஸும் பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்ப்பாரு. உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே செவந்திருக்கு. ஒரு மாதிரி கண்ணை ஓப்பன் பண்ண முடியாமல் ப்ளஷரில் அதில் பார்த்துட்ருக்கீங்க. ஓ, இதுக்கே இப்படியா? இதில் செகண்ட் ஹஸ்பண்ட் வேறு. இல்லை நீங்கள் கிஸ் பண்ணிட்டீங்க. ஓய் பொய் சொல்லாத, உனக்கு என்ன பிடிக்கும் தானே? நான் என்ன பிடிக்காதுன்னு சொன்னேன்? அப்போ லவ் பண்ணுறியா? லவ் பண்ணாமல் தான் கிஸ் பண்ண விட்டுட்டு பார்த்துட்ருப்பாங்களா? லவ் பண்ணுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைப்பார். நீங்கள் வேறு அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸே எல்லாம் நின்றுட்டுருப்பீங்களா? அவர் மேலேயே சாயிற மாதிரி போகிறீங்க. அவர்கிட்ட வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. அந்த ஆங்கர் ஃபுல்லாக அப்படியே ஹாப்பினஸ்ஸாக டேர்ன் ஆகி அப்படியே வந்து அவ்வளோ ஸ்மைலோட பார்த்துட்ருக்காரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுவீங்க. லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் என்னடா இது எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் மாதிரி என்ன மூடு ஸ்விங் ஆகிட்டே இருக்குமா அவனுக்கு அப்படின்னு நீங்கள் திரும்ப பார்க்குறீங்க. அவருக்கு அப்படியே ஃபேஸ் வந்து லைட்டாக வெள்ளத்தனமாக அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு, லவ் பண்ணுறேன்னா அங்கே போயிட்டு ஏன் 2வது புருஷனா வான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து போட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கே இங்கே தடவிட்டு ஒரு மாதிரியாக பண்ணிகிட்ருப்பாரு. பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா சொன்னதுக்கு அப்படின்னு அவர் பண்ணுவாரா? நீங்கள் இது பனிஷ்மெண்ட் மாதிரியே இல்லையே, வேறு அப்படி இருக்குது. ஒரு மாதிரி நல்லா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. அப்படியா? விடும்போது தெரியும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லை நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமான்னு. வலிக்குமா? வலிக்காமல் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி போடுவார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவரும் பொறுமையாக சட்டையை கழட்டுவார். இது வரைக்கும் நீங்கள் அவரை சட்டை இல்லாமல் பார்த்ததே இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபுல்லாக அப்படியே கழட்டிட்டு நிமிருவாரா? அவரோட அந்த கழுத்தில் இருக்கும் இல்லையா ஆடம்ஸ் ஆப்பிள், அது அப்படியே அழகாக தெரியுது. உங்களுக்கு அப்படியே போய் கடிக்கணும் போல இருக்குது. நீங்கள் அப்படியே வாயை திறந்து ஒரு மாதிரி ஜொல்லு ஊத்துற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. என்னவா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே வந்து பொறுமையாக உங்ககிட்ட வராரு. ஏன் நீ அப்படி பார்க்குற? பார்த்ததே இல்லாத மாதிரி. ஆனால் இதெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முட்டை கண்டு விரிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து எப்போவுமே சட்டையோடு தான் சுற்றுவார். இது வரைக்கும் வீட்டில் இருந்தாலுமே சட்டை இல்லாமல் சுற்றுனதே இல்லை. நீங்கள் உங்களை அறியாமல் அப்படியே வந்து காலை 2யும் ஓப்பன் பண்ணுறீங்க. அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ரெடியாக இருக்க போதே. ஆ, உங்களுக்கு வெக்கமாகவும் இருக்குது, அதே டைம் அவர் வேணும்னு தோணுது. அவர் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பொறுமையாக அப்படியே கிட்ட வராரு. அவருக்கு ஃபுல்லாக ஹார்டாக இருக்குது. அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான் தம்பி. உங்களுக்கு அதை பார்க்க வர பயமாக இருக்குது. இன்னும் இவ்வளோ பெருசாக அப்படி இருக்குது. ஒரு மாதிரி பார்க்க ரொம்ப பெருசாக கல் மாதிரி இருக்குது. இது கத்தியா இல்லை அதுவானே தெரியலையே அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து கிட்ட வந்துட்டு, என்னடி ஷர்ட்டை கழட்டுற வரைக்கும் என் மூஞ்சி பார்த்துட்டு இருந்தா கலட்டினோன்னு இப்போ கீழே பார்க்குறேன். ஆ, மூஞ்சி மட்டும்தான் அழகாக இருக்குன்னு நினச்சேன். உடம்பு ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு இன்னைக்கு தானே தெரியும்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டே சொல்கிறீங்க. அழகாக இருக்கா? எது ரொம்ப அழகாக இருக்குது? எல்லாமே ஈக்குவலாக இருக்குடா, அதனால எதையுமே சொல்ல முடியல. டாவா? ஆ, மாமா என்ன கூப்பிட்டுட்டு இருந்தேன்? அது
இப்போ இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயை பொழந்துட்டு கீழேயே பார்த்துட்ருக்கீங்க. ஐ மீன் வாயை பொழந்துட்டு மீன் லைட்டாக அந்த ஷாக்கில் வந்து லைட்டாக வாயை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்ருப்பீங்களா? அவர் உங்கள் லிப்ஸை பார்த்துட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணனா உள்ளே விட்டுருவேன். ஆ அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாயை அப்படியே ஓப்பன் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டி போட்டு அப்படியே உங்கள் வாயில் விட்டுருப்பாரு. நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படியே பார்க்குறீங்க. என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டு விட்டு எடுப்பார். நீங்களும் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ இருக்கும் அவ்வளோதான்டா, எனக்கே வைக்க வைக்கவா ஒரு ஹாப்பி என்டிங் முடிஞ்சு அவ்வளோதான். செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதை போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் என்னால் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் டிஃப்ரெண்ட் வீடியோவோ அதில் டிஃப்ரெண்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இதில் வீடியோ போடுற அன்றைக்கி அதுலேயுமே வீடியோ அப்லோட் ஆகும். ப்ளஸ் அது ஒரு பேக்கப் சேனலுங்கிறதுனால நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஓரத்தில் அது பாட்டுக்கு கிடைக்கட்டுமே, சப்போஸ் அந்த சேனல் இல்லைன்னா அதை வச்சாச்சும் உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ தயவு செஞ்சு போய்ட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்காக, உங்களுக்காக, 2 பேத்துக்காகவும் தான் நான் கேட்குறேன். போய்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.